கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாளில் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த நாளில் இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும். அநேக இந்த காரியங்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிற வாய் திறந்து சொன்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், அவர் உபதேசித்து சொன்ன எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் ஓமைகளாலும் ஓமானங்களாலும் அன்றி வேறொன்றினாலும் இல்லை. பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள்னு சொன்னார். இதற்கு சாந்த குணம் வேணும்னார். இப்போ அப்படி உலகம் அப்படி இல்லை. சாந்த குணத்தோடு இருந்து இந்த நீங்கள் கண்ணால் காண்கிற இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாது. யுத்தம் போராடிக்கிட்டே யுத்தம் பண்ணி தான் இதெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வேதத்தில் சொல்கிறாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இவர் சொல்லுகிற பூமி நீங்கள் கண்ணால் காண்கிற உலகம் அல்ல. வித்தியாசமாக போதிக்கிறாங்க நிறைய இடங்களில். பூமியை சுதந்திரிப்பார்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக கவனிங்க. சாந்த குணம் என்பது ஒரு பலவீனம் உள்ள ஒரு குணம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றை சொல்கிறேன், அது மற்ற உங்களுக்குள்ளே இருக்கிற குண நலன்களை பலன் கொடுத்து அதை உயர்த்தும். நீங்கள் சாந்தமாக இருந்தால் தான் மற்ற குணநலன்கள் உங்களுக்குள்ள அன்பு இன்னும் பெருகும், அமைதி பெருகும், எல்லாம் சகலமும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள் எல்லாம் பெருக்க அடைகிறதுக்கு இந்த சாந்த குணம்தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சத்தியத்திற்காக பாவத்தோடும் சாத்தானோடும் தன் மாம்சத்தோடும் போராடுகிற ஆவிக்குரிய ஒரு போர் வீரனுடைய குணம் என்ன அப்படின்னா சாந்த குணம். மூணாவது, தேவன் தன் வாழ்நாட்களில் பின்பற்ற தடையான எந்த சூழ்நிலையும் தேவனை நம் வாழ்நாளில் பின்பற்றதுக்கு எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள செய்கிறது தான் இந்த குணம். எல்லா தடை வந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நீங்கள் நிற்கிறதுக்கு உதவுகிறது தான் இந்த சாந்த குணம். ஹலோ, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நாலாவது, தேவனுக்காக பாடு அனுபவிக்க விருப்பமுள்ளவர்களாகவும் தான் பிறரால் வெறுக்கப்படும் போது கோபமடையாமல் அதற்கு பதில் கொடுக்காமலும் இருக்கிறார்கள். ஐந்தாவது, கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு பூமியில் ஆவிக்குரிய பலனுள்ளவர்களாய் தன் சரீரமாகிய, நல்லா கவனிங்க, தன் சரீரமாகிய பூமியை நீதி விளைகிற விளைநிலமாக சீர்படுத்தி கொள்ளுகிறார்கள். இதுதான் அது பூமியை சுதந்திரிப்பார்கள்ங்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிற நிலம், அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சரீரம், மாம்சத்துக்குன்னு விதைச்சா மாம்சத்துக்குரிய அழிவாக இருப்பான். உள்ளான மனுஷனில் ஆவிக்கென்று விதைச்சி இந்த சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுப்பானே, ஆனால் உலக பொருளுக்கு ஒப்பு கொடாமல் அதற்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு ஊழியம் செய்வானே ஆகில் அவன் ஜீவனையும் நித்திய ஜீவனை அடைகிறான். ஹலோ, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 11:29 சொல்கிறாரு, என்கிட்ட வாங்குறாரு என்னவா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். தேவனுடைய குமாரன் ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனித சாயலாக இருந்தார். தன்னைத்தானே வெறுமையாக்கி இருந்தவர் தான் அவர் சொல்கிறாரு, சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அது அவர் ஏற்றுக்கிட்டார். நுகம் அவர் ஏற்றுக்கொண்டு இருந்த அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உள்ளான ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க. ஆவியில் சாந்த குணம் வரணும், உன் இருதயத்தில் சாந்த உள்ள வரணும், உன் ஆத்மாவில் சாந்த உள்ள வரணும், உன் மனது எப்பவும் சாந்தமாக இருக்கணும். ஹலோ, கவனமாக கவனிங்க. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இப்படி சாந்தமாக இருக்க பிரியப்படுறவங்களுக்கு தான் பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அவர்களுக்கு வழியை தெரியப்படுத்துகிறாராம்.
அதே 25 சங்கீதம் 9:10 சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி தமது வழியை போதிக்கிறார். அவருடைய வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னாரே, அவருடைய வழி. அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தாரோ, அவர் எப்படி தன் மாம்சத்தை ஜெயித்தாரோ, அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, அவர் எப்படி உலகத்தின் அதிபதியை ஜெயித்தாரோ, அந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு நீ சாந்தமாக இருக்கணும், சாந்தமாக இருந்து கேட்கணும். மரியாதை போல் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்கணும். அதான் சொல்கிறாரு. அப்போது அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். அப்போதான் அவருடைய கிருபையும் சத்தியமும் உனக்குள்ளே வெளிப்படும். அது உன்னை விடுதலையாக்கும். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். 25 சங்கீதம் 12-13 சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல, எந்த நாட்டில் எந்த மொழி பேசுகிறவங்க மத்தியில் இருந்தாலும் சரி, அவனை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அவனை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். அவர் தெரிந்து கொள்கிற வழியை போதிப்பார். தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அநேக குடும்பங்களுக்கு தலைவனாக இருந்து வழி நடத்துகிறவனாக இருப்பான். ஆனாலும் அவனுக்குள்ளாக இருக்கிற ஆத்மா, ஆவி, இருதயம், மனதை எப்படி வழி நடத்தணும் என்பதை குறித்து அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்னும் 25 சங்கீதத்தில் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். இந்த பாவ சரீரத்தில் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இதான் அந்த பூமி, இந்த பூமியை சரியாக்க வேண்டி இருக்குது. 103 சங்கீதம் 7 வசனத்தில் அவர் தமது வழிகளை மோசேக்கு தெரியப்படினார். எல்லாருக்கும் இல்லை, மோசேக்கு. ஏன்னா மோசே எல்லாமே 12:3 வாசிங்கன்னா, பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகவும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ரொம்ப சாந்தமாக இருக்க வேண்டியிருக்கு. எல்லா ஜனமும் கெட்டு போகிறாங்க, கோபம் அத்துமுறிக்கிட்டு வருது. உம்முடைய ஜன ஐயா, நீர்தாயா காப்பாற்றணும், போராடுறான் போய் தேவனிடத்துல. எனக்கு ரொம்ப நேரம் இல்லைப்பா, கவனமாக கவனி. நீங்கள் என்ன தாங்குவீர்களே, ஆனால் இந்த காரியங்களை நிறைய போதிக்கலாம், அரை மணி நேரம் 1 மணி நேரமாக. சரி, யாத்ரா 3:2 சொன்னீங்கன்னா, முட்செடியில் அக்கினியில் ஜுவாலித்து எரிந்து வெந்து போகாது இருந்தது. அந்த செடியை காமிச்சார். மோசே அப்படி மாற்றினார். அவன் பாவ சரீரமாகிய முட்செடி அக்கினியினால், தேவ அக்கினியில் எரிந்து ஜொலித்தது. அவன் முகத்தை யாரும் பார்க்கக்கூடாமல் இருந்தது. தேவனோட உறவாடிக்கிட்டே இருந்தான். அவருடைய மாம்சம் முற்றிலும் மாற்றப்பட்டு இருந்தது. ஹலோ, இதே தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. தேவன் அவரோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே பாருங்கள், எப்படிப்பட்ட காரியம் பாருங்கப்பா. இதே நமக்கு தரார். அதுக்கு நீ சாந்தமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். அதைத்தான் சொல்கிறாரு. 37 சங்கீதம் 9 வசனத்தில், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். பூமின்னு சொன்னால் நீங்களும் நானும் பார்க்குற இந்த உலகம் இல்லைப்பா. சரீரம், பாவ சரீரத்தை, வனாந்தரமாக இருக்கிற சரீரத்தை விளைநிலமாய் நீதி விளைகிற பூமியாய் வறண்டதும் விடாய்த்ததுமாய் இருக்கிற சரீரத்தில் நீரூற்றுகள் கிளம்பி ஓடும், ஆறுகள் கிளம்பி வரும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள நீதி விளையும். வருஷந்தோறும் இந்த சரீரமாகிய பூமியை அவர் விசாரிக்கிறார். அதுக்கு நீர் பாய்ச்சுறாரு. நீர்லாம் பரிசுத்த ஆவி. தாகமாக இருக்கிற என்னன்னைக்கு வரக்கிடவன், அவனுக்கு நான் கொடுக்குற தண்ணீரை அவன் தாகத்தை தீர்க்கும். உன் சரீரம், வடாய்த்து இருக்கிற சரீரம் நீரூற்றுக்கு கிளம்புறதுனால தாகம் தீர்ந்துருது. இது நிறையா இருக்குதப்பா. ஆதியாகமம் 3:17-18 பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். ஆதாமுக்கு கொடுத்த வார்த்தை சாபம். அந்த பூமி அவனுடைய சரீரம். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும்னு சொன்னார். அதுதான் பாவம், இச்சை. இதைத்தான் முளைப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு நீ காத்திருந்து சார்ந்த குணமாக இருந்தேன்னு சொன்னால், ஆதாமுக்கு கட்டளையிட்டதை நீ நிறைவேற்றிக்கிடுவேன். அவனுக்கு என்ன கட்டளையிட்டார்? ஆதியாகமம் 3:23 பார்த்தீங்கன்னா, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். உன்னதத்திலிருந்து
ஆவி உனக்குள்ளே ஊற்றப்படும் மட்டும் அந்த வனாந்திரம் பூமி சபிக்கப்பட்ட பூமியாகவே இருக்கும், ஒன்றும் விளையாது. அதான் ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறிடும். இதுவரைக்கும் உனக்கு செழிப்பாய் பூமியில் கண்டதெல்லாம், உலகத்தில் கண்டதெல்லாம், இனி அதெல்லாம் உனக்கு கண்களுக்கு காடாக தெரியும். அப்போ உன்னதத்திலேருந்து இந்த ஆவி ஊற்றப்பட வேண்டியிருக்கு. ஆகவே தான் எரேமியா 17:5-6 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அந்தர வெளியில் கரலையாய் போட செடியை போலிருந்து நன்மை வருகிறதை தன் வாழ்நாளில் காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் அவன் ஆத்மா தங்கியிருந்து செத்து போவான், மடிந்து போவான். அவன் ஆத்மா அப்படி போயிடும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் பூமி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவன் சரீரம் எப்படி மாறிடுச்சு. அதான் வனாந்தரத்தில் செழிப்பான நீரூற்றுக்கள்லாம் உண்டாயிருது. அதான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்குன்னு பார்த்தோம். ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனத்துலேருந்து 10 வரைக்கும் முழங்காலில் உட்கார்ந்து கண்ணீரோட வாசிமா, ஐயா கண்ணீரோட வாசியப்பா, பாராத, அதெல்லாம் தேடு, உனக்குள்ளே கொடுத்துருவார். சங்கீதம் 65:9 சொல்கிறாரு, தேவரீர் பூமியை விசாரித்து, நீ பார்க்குற உலகத்தை இல்லை, உன் சரீரத்தை அவர் ஒவ்வொரு வருஷமும் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஓமையாக சொல்லியிருக்காரு, தண்ணீர் நிறைந்த தேவ நதி பரிசுத்த ஆவி. அதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்படுகிறது. பார்க்குறீங்க, அதை செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைய பண்ணுகிறீர், நீதியை விளைய பண்ணுறாரு. அதிலே 11 வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஒவ்வொரு வருஷமும் நீ வித்தியாசமாக வளர்ந்துக்கிட்டே வருவேன். இன்னும் பார்க்குறீங்க, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எங்கே பார்த்தாலும் விளைச்சல் உன் சரீரத்தில், பாவம் இல்லை, இச்சை இல்லை, நீதி விளையுது. வேத வசன வார்த்தைகளை விதைக்கிற களஞ்சியங்களை சேர்க்கும்படி அறுவடைக்கு தயாராகுது. அதனால தான் சொல்கிறாரு 65 சங்கீதத்தில் 12:13, வனாந்தர தாவரங்களில் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடும். வெற்றி பெற்றுட்டேன்னு கம்பீர சத்தத்தோடு இருக்கும். அல்லேலூயா. இந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரிச்சுக்கிடுவேன். ஆகவே தான் சொன்னார், சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த சரீரமாகிய பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். விளை நிலமாய் மாற்றி கொடுக்கார். அதான் அவருடைய சரீரம், அதை தான் பிச்சு கொடுத்தார். நிறையா போதிக்க வேண்டியிருக்குப்பா, முடிந்தால் தாங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய காரியங்களில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறாப்பா. கேட்ட சத்தியத்தின்படி சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னது போல, இந்த பாவ சரீரத்தை சபிக்கப்பட்ட பூமியை விளைநிலமாய் மாற்றிக்கொள்வார்கள் என்ற காரியத்தை அறிந்து அவர் தேடி கண்டுகொள்ளத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்துப்பா. அவர்கள் பலத்தின் மேல் பலம் நடந்து சியோனுக்கு வருகிறதை காணத்தக்கதாய் ஏசாயா 35 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் சுதந்திரத்துக்குள்ள உதவிச்சு. ஆசீர்வதி. பலனற்றவர்களை பலப்படுத்தும். ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் காணப்பட உதவிச்சு. முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் அருமையரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details, State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SPIN 00000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.